வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் மேனுவல் வுட் பாலிஷ் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். கையாலே எப்படி வுட் பாலிஷ் நம்ம அப்ளை பண்ணலான்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வுட் பாலிஷ் பற்றி நிறைய தெரிஞ்சுன்றவங்க ராயல் வுட் பாலிஷ் ஒர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்து இந்த வீடியோவில் கைனாலே எப்படி ஃபுல் ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து மரத்தில் அழுக்கெல்லாம் இருக்கும், தண்ணிலாம் பட்டு கருப்பாக இருக்கும், அது மாதிரி சிமெண்ட்லாம் இருக்கும். அதெல்லாம் க்ளீனாக இது மாதிரி தகடு வச்சு க்ளீன் பண்ணலாம். அது மாதிரி உப்பு பேப்பர் இருந்தாலும் போட்டு நல்லா தேய்ச்சி மூளை முடுக்கெலாம் எடுத்துடணும். குறிப்பாக அந்த வந்து மூளை முடுக்கில் வந்து சிமெண்ட் இருக்கும், கண்டிப்பாக எல்லாமே இருக்காது. அதை நம்ம சுரண்டியாவது எடுக்கணும், ஏதாவது உளியாவது போட்டு க்ளீன் பண்ணணும். இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் 100 ரோல் எமரி பேப்பரில் வந்து க்ளீனாக தேய்க்கணும். நம்ம எந்த அளவுக்கு தேய்க்கிறோன்னா மரத்தில் இருக்கிற பிசுறுலாம் வரணும், அது மாதிரி அழுக்கெல்லாம் எதனா இருக்குது அப்படின்னா அதுவும் வந்துடணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம க்ளீனாக தேய்ச்சிட்டோம் அப்படின்னா புதுசு மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா புதுசு மாதிரி இருக்கும். இந்த அளவு நம்ம வந்து க்ளீனாக சீவி தேய்ச்சி எடுக்கணும். அழுக்கெலாம் தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் சீலர் மிக்ஸ் பண்ணணும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு கோட்டு வந்து வார்னிஷ், இதில் வந்து அதான் சீலரு. இதுக்கு வந்து என்சி தின்னர், சாண்டிங் சீலர் ரெண்டுமே முக்கியம். இதில் தான் தின்னரில் தான் வந்து சீலர் மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம தேவையான அளவு வந்து தின்னர் எடுத்துக்கலாம். நம்ம கலர் பவுட்ரு மிக்ஸ் பண்ணணும். கலர் பவுட்ரு வேணும் அப்படின்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது வந்து லைட்டாக தான் மிக்ஸ் பண்ணணும். ஒரு கதுவாசக்கருக்கு ஃபுல்லாகவே 1 கிராம் மிக்ஸ் பண்ணலாம். அதாவது 1 கிராம்னால் தெரியும் எவ்வளோ கம்மின்னு. 1 கிராமே அதிகம் தான். ஓரளவுக்கு தான் லைட்டாக ஒரே ஷேடாக வரணுன்றதுக்காக தான் வந்து லைட்டாக கலர் மிக்ஸ் பண்ணுறேன். தெரியாதவங்க வந்து மிக்ஸ் பண்ண வேணாம், தப்பு ஆகிடும், பெயிண்ட் அடித்த மாதிரி ஆகிடும். தெரியாதவங்க வந்து நேச்சுரலாகவே சீலர் கலந்து அப்ளை பண்ணலாம். நான் லைட்டாக தின்னர் ஊற்றி அதில் வந்து கலர் பவுடர், அதாவது காவி கலர் வந்து லைட்டாக ஆட் பண்ணேன். ஒரே ஃபேடாக இருக்கணும், அதுக்காக தான். இது வந்து சாண்டிங் சீலர் மிக்ஸ் பண்ணுறேன். இந்த மெத்தட் வந்து வேங்க மரத்துக்கு மட்டும்தான், தேக்கு மரத்துக்கு வந்து இது மாதிரி போடக்கூடாது. அதாவது எல்லாம் ஒரே மெத்தட் தான். தேக்கு மரத்துக்கு வந்து கலர் பவுடர் மட்டும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. இது வேங்க மரம்ன்றதுனால லைட்டாக நான் வந்து கலர் மிக்ஸ் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா ஒரு சில மரம் வந்து டார்க்காக இருக்கும், லைட்டாக இருக்கும், ஒரே மாதிரி ஃபேடாக வரணும், அதுக்காக தான். சீலர் பாதி தின்னர் பாதி மிக்ஸ் பண்ணிட்டேன். இதெல்லாம் தான் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். நல்லா கலந்துக்கலாம். அந்த தின்னரும் சீலரும் நல்லா மிக்ஸ் ஆகணும். திக்காக இருந்தால் தின்னர் ஊற்றிக்கலாம் லைட்டாக. ரொம்ப திக்காக அடிக்கக்கூடாது. பூ டிசைன்லாம் இருந்தால் தின்னராகவே அடிக்கலாம், நல்லாயிருக்கும். நீங்கள் திக்காக அடிக்கிறீங்கன்னா பூவில் டிசைன்லாம் மறைஞ்சிரும், அந்த கோட்லாம் வரும், டிசைன்லாம் வரும். அதெல்லாம் வந்து நம்ம திக்காக அடிக்கிறோம் அப்படின்னா மறைஞ்சிரும். முடிஞ்ச அளவு வந்து தின்னராகவே அப்ளை பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை தான் வந்து அப்ளை பண்ண போகிறோம். மூளை முடுக்கு போகாத இடத்துல வந்து ப்ரெஷ்ஷில் அப்ளை பண்ணலாம். அந்த கீத்தூள்லாம் வந்து போட முடியாது, ஏன்னா நம்ம பெயிண்ட் எப்படி அடிக்கிறோமோ அது மாதிரி தான் அடிச்சு போகணும். துணியில் வந்து மற்றத்துக்கெல்லாம் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அதுமாரி பூ டிசைன்லாம் இருக்குது அப்படின்னா சீலர் கலந்து அதுவும் தின்னராக கலந்து அடிக்கணும், கட்டி அடிக்கக்கூடாது. இதுமாதிரி தின்னராக கலந்து ஒரு 4-5 முறை நல்லா அப்ளை பண்ணலாம். பூ டிசைனை பொறுத்த வரையும் நீங்கள் தின்னராக கலந்து அடிக்கிறீங்க அப்படின்னா 10 முறை கூட அப்ளை பண்ணலாம், மொத்தமாக இருக்கக்கூடாது. இது மாதிரி அடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இடம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஒரு ரவுண்டு வரத்துக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அப்படியே மறுபடியும் ஸ்டார்டிங்லேருந்து மறுபடியும் பண்ணலாம். இது மாதிரி ஒரு 10 முறை அப்ளை பண்ணலாம். அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா மேலே ஒரு லேயர் மாதிரி வரும். அதையே நம்ம வந்து தேய்ச்சி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா பிளாஸ்டிக் மாதிரி வரும் சீலையே. இப்போ ஒரு 5 முறை அடிக்கிறீங்க அப்படின்னா அப்படியே காய விட்டுடலாம். காய விட்டுட்டு மறுபடியும் தேய்ச்சி பண்ணலாம். இது வந்து ஒர்க் அதிகம். உங்களுக்கு சிம்பிளாக வேணும் அப்படின்னா இது மாதிரி நம்ம தொடர்ச்சியாக அப்ளை பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி ஒரு முறை ஒரு ரவுண்டு வரீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் ஆயிடும். அது மாதிரி வந்து மறுபடியும் ஸ்டார்டிங்லேருந்து அப்ளை பண்ணணும். இப்போ ஒரு முறை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இது மாதிரி ஃபுல்லாக டோர் கச்சின்னே வரீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஒரு ரவுண்டு ஆயிரும். அது மாதிரி வந்து ஒரு 10 முறை அப்ளை பண்ணுறீங்கன்னா நல்லாயிருக்கும். திக்காக மட்டும் அப்ளை பண்ணாதீங்க. அப்படி திக்காக அப்ளை பண்ணிங்கன்னா மூளை முடுக்கெலாம் வந்து உக்காஞ்சிரும். மட்டத்துக்கு அப்ளை பண்ணுறதும் நம்ம பூவுக்கு அப்ளை பண்ணுறதும் ஒரே மெத்தட் தான். பூவில் வந்து ப்ரெஷ்ஷில் அப்ளை பண்ணுவோம், மட்டத்தில் வந்து துணியில் அப்ளை பண்ணணும். துணியில் அப்ளை பண்ணுறது சேராக அப்ளை பண்ணணும். மேலே நம்ம வந்து ஏற்றக்கூடாது. ஒரு முறை போடுறீங்க அப்படின்னா அடுத்த பக்கத்தில் போட்டுனே போகணும் சேராக. அது ஆறிடுச்சு அப்படின்னா இன்னொரு முறை அப்ளை பண்ணலாம். ஒவ்வொரு முறை அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே ஆறிடும். நல்லா பார்த்தா தெரியும், நல்ல ஒரு ஃபினிஷிங் வந்திருக்கும் சீலையிலேயே. அது மாதிரி மல்லு துணியில் மட்டத்துக்கெல்லாம் வந்து அப்ளை பண்ண முடியல அப்படின்னா நம்ம வந்து ப்ரெஷ்ஷில் அப்ளை பண்ணலாம். நம்ம பெயிண்ட் அடிக்கிற மாதிரி சேராக அப்ளை பண்ணணும்.
பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் மர டோரு. இது வந்து வேங்கா மரம். வேங்கா மரத்துக்கு தான் நம்ம வந்து இப்போது வுட் பாலிஷ் ஒர்க் வந்து பார்த்துன்னு இருக்கிறோம். சீலெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ப்ரெஷ்லாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி மல்லு துணியில் வந்து சாஃப்டாக துவச்சி விட்றீங்க அப்படின்னா ஸ்மூத்தாக இருக்கும். ப்ரெஷ்ஷில் அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி மல்லு துணியில் வந்து மூளை முடுக்கெல்லாம் வச்சு துவச்சி விடணும். வெறும் துணியில் துவச்சிங்கன்னா நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கும். சீலெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து பட்டி பாதி தேய்க்கணும். இது வந்து தேன் மெழுகு மரம் கலரே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஏற்கனவே வந்து தேன் மெழுகு எப்படி மிக்ஸ் பண்ணுறது, சாக் போட்டு பட்டி எப்படி மிக்ஸ் பண்ணுறது அது பற்றின வீடியோலாம் இருக்கும். நான் வந்து தேன் மெழுகு பட்டி மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுறேன். எங்கெங்கே ஓட்டை உடைச்சல், ஸ்க்ரூ ஹோல்ஸு, ஜாயிண்ட்டு அது மாதிரி இடத்துலலாம் தேன் மெழுகு பட்டி பார்த்து சுரண்டிட்டு அந்த இடத்துல வந்து 180 வாட்டர் அம்மில் தேய்க்கலாம். சீலர் ஃபுல்லாகவே அது மாதிரி 180 வாட்டர் அம்மில் வந்து தேய்க்கணும். அப்படி தேய்ச்சிங்க அப்படின்னா நம்ம போட்ட சீலர் வந்து இன்னும் ஸ்மூத்தாக இருக்கும். நம்ம வந்து சீலர் போட்டோம் பார்த்தீங்களா, அது வந்து சீலர் போட்டு தேய்ச்சிங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். பட்டிலாம் பார்த்து தூசெல்லாம் தட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வுட் பாலிஷ் அப்ளை பண்ணணும். நம்ம வந்து மேனுவல் வுட் பாலிஷ் ஏற்கனவே சொன்னேன், கையில் பண்ணுற பாலிஷ் தான் அப்ளை பண்ணணும். நம்ம எப்படி சீலர் அப்ளை பண்ணணுமோ அதே மாதிரி தான் வுட் பாலிஷும் அப்ளை பண்ணணும். ப்ரெஷ்ஷில் அப்ளை பண்ணலாம். அதாவது மூளை முடுக்கு போகாத இடத்துல வந்து ப்ரெஷ்ஷில் அப்ளை பண்ணுறோம். நம்ம சீலர் எப்படி அப்ளை பண்ணணுமோ அதே மாதிரி தான், எந்த குழப்பமும் கிடையாது. ஃபுல்லாக ஒரு ரவுண்டு இது மாதிரி அடிக்கிறீங்க பாலிஷ் அப்படின்னா ஃபுல்லாக ஒரு ரவுண்டு வரதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆயிடும். அது மாதிரி மறுபடியும் ஸ்டார்டிங்லேருந்து நம்ம வந்து இது மாதிரி ப்ரெஷ்ஷில் அப்ளை பண்ணலாம் வுட் பாலிஷு. இது மாதிரி ஒரு 10 முறையாவது நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷைனிங் வருது நீங்களே பார்க்கலாம். நம்ம ஆறு விட்டு கூட மறுநாள் இது மாதிரி நம்ம அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஷைனிங் இருக்கும். ஷார்ட்டாக வேணும் ஒரே நாள் முடிச்சிடணும் அப்படின்னா நம்ம இப்படி தான் அப்ளை பண்ணணும். மூளை முடுக்கு எல்லாமே ப்ரெஷ்ஷில் அப்ளை பண்ணுறோம் பாருங்கள். அது மாதிரி துணியில் அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சீலரை கூட நம்ம வந்து ப்ரெஷ்ஷில் அப்ளை பண்ணிடலாம் மட்டத்துக்கலாம். அது மாதிரி நம்ம வந்து பாலிஷ் மட்டும் ப்ரெஷ்ஷில் அப்ளை பண்ணக்கூடாது, சாரியாக இருக்கும். கிளாஸ்க்கு ஒரு மல்லு துணியில் தான் வந்து அப்ளை பண்ணணும். இது வந்து மல்லு துணி, காட்டன் கிளாத், ஃபுல்லாகவே சாஃப்டாக இருக்கும், மெத்துன்னு இருக்கும். இது மாதிரி தொட்டு அழுத்துறீங்க அப்படின்னா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். ஃபுல்லாக வந்து நம்ம மட்டத்துக்கலாம் இது மாதிரி மல்லு துணியில் பாலிஷ் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறப்ப தெரியும். பட்டி பார்த்து தேய்ச்சிட்டு மட்டத்தெல்லாம் வந்து துணி பாருங்கள் சாஃப்டாக போகுது பாருங்கள். அந்த அளவுக்கு வந்து நம்ம தேய்ச்சிடணும். பேஸ் கோட்லேயே நல்லா தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபினிஷிங் வரும். அதாவது பூக்கெல்லாம் வந்து ஒரு 10 முறை அப்ளை பண்ணிவிட்டு அது மாதிரி மட்டத்துக்கும் இது மாதிரி ஒரு 10 முறை 15 முறை போடுறீங்க அப்படின்னா ஆறு விட்டு ஷைனிங் வரும். பார்க்குறப்பவே தெரியும் உங்களுக்கு நல்ல ஒரு ஷைனிங் வரும். மேனுவல் பாலிஷ் பொறுத்த வரைக்கும் வெயில் மழைலாம் படாத பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு மாதிரி ரீபாலிஷ் பண்ணணும். தண்ணி படாத பார்த்துக்கணும் அந்த பாலிஷ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா. அது மாதிரி வெயிலும் போடக்கூடாது. இது வந்து உள்ளே மட்டும்தான் போடணும். இந்த மாதிரி பாலிஷு உள்ளே போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். வுட் பாலிஷ் பற்றி நிறைய தெரிஞ்சுன்றவங்க ராயல் வுட்